இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே அரியாங்குப்பத்தை அடுத்த இடையார்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 6 நாட்களாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரூபாய் 40 லட்சம் செலவில் தரைப்பாலம் சரி செய்யப்பட்டதால் தற்பொழுது போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. பாலம் சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதி மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாகவும் அதே போல அதி கனமழை காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் இந்த புதுச்சேரி கடலூர் சாலையானது துண்டிக்கப்பட்டிருந்தது. கடந்த 6 நாட்களுக்கு முன்பே இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய கன்னிக்கோயில் பகுதியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனை அருகே அந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து அது துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில சாலை போக்குவரத்தானது சீரடையும் நிலையில அரியாங்குப்பம் அடுத்து இருக்கக்கூடிய இடையர்பாளையம் பகுதியில் இந்த தரைப்பாலமானது விரிசல் ஏற்பட்டு பலன் ஏற்பட்டது. இதனால் அந்த முழுவதுமாக இந்த கடந்த 6 நாட்களாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த போக்குவரத்தை நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் ஆய்வு செய்து அந்த பாலத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு இரவு ஒரு பகல் 24 மணி நேரத்தில் அந்த பாலமானது உடனடியாக அதிகாரிகள் மூலமாகவும் புதுச்சேரி சபாநாயகர் இருக்கக்கூடிய செல்வம் அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மேற்பார்வையில் அந்த பணியானது துரிதமாக நடைபெற்று தற்பொழுது அது முடிவடைந்த நிலையில இன்று முதல் கடலூர் புதுச்சேரி சாலையானது சீராக சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்தானது கடலூருக்கு செல்லக்கூடிய சூழலில் இருந்த நிலையில தற்பொழுது சாலை சீரமைப்பு செய்யப்பட்டு தற்போது போக்குவரத்தானது தொடங்கி இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏன்னா கடந்த 6 நாட்களாகவே 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுவதன் காரணமாக இப்போ தற்போது இந்த சாலையானது தூங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இந்த கனரக வாகனங்கள் மட்டும் இந்த பகுதிகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என காவல்துறை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அதிக பாரம் அந்த வழியாக சென்றால் மேலும் விரிசல் ஏற்படக்கூடும் என்ற காரணமாக ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த கனரக வாகனங்களில் இந்த வழியாக செல்லக்கூடும் என போக்குவரத்து காவல்துறை எஸ்பி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. கடந்த 3-4 நாட்களாக இடையார்பாளையம் அருகே சிறிய பாலம் பழுதடைந்து அது நமது பொதுப்பணித்துறையின் ஒத்துழைப்போடும் மற்ற அனைவரின் ஒத்துழைப்போடும் மிக குறுகிய காலத்தில் சீரமைக்கப்பட்டது. இன்று அந்த சிறிய பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டது. தற்போது பொதுப்பணித்துறையின் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தற்போது இன்னும் 1 வார காலத்திற்கு 2 வீலர் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், காரு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸஸ் மட்டும், அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள்ஸ், ஸ்கூல் வேனு, ஸ்கூல் பஸ்ஸஸ் மட்டும் வழக்கம் போல இந்த ரோட்ல இயங்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.